ஏ குக்கு சிக்கு, இன்னைக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கீங்க? பொறு சொல்றேன், அதுக்கு தானே வந்திருக்கோம். வறுமையோடு நகரக்கூடிய வாழ்க்கை தரம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பேராசையின் அழிவு. பணத்தால எல்லாரையும் அடிமையாக்கலாம்னு நினைச்சான். ஆனா பேராசை அவனோட வாழ்க்கையவே திருப்பி போடும்னு அவன் நினைக்கல. ஒரே ஒரு அதிசய பொம்மையால செல்வ செழிப்போட வாழ்ந்தவன் எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராங்கிறது தான் கதையோட முடிவு. வாங்க வாங்க கதைக்குள்ள போகலாம். குப்பனும் ஈஸ்வரியும் ஏழ்மையான நிலைமையில வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. குப்பன் தெரு தெருவா நடந்து பொம்மை வியாபாரம் செய்யறவன். அவனுக்கு பெருசா வெளி உலகம் தெரியாது. அவன் கால் தேய நடந்து வியாபாரம் பார்த்தாதான் வீட்டுல அவன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் 2 வேளையாவது வயிறார சாப்பிட முடியும். இந்த ஏழ்மையான நிலைமையிலயும் குப்பனோட மனைவிக்கு யாராவது பசின்னு வீட்டுக்கு முன்னாடி வந்தா இல்லன்னு சொல்லவே மாட்டா. அவங்களுக்கு வேணுங்கிற உணவு கொடுத்து அவங்க பசிய போக்கக்கூடிய மனசு கொண்டவ. அப்படிதான் ஒரு நாள் ஒரு சாமியார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்தாரு. ஈஸ்வரி அவரை அன்போட வீட்டுக்குள்ள அழைச்சா. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல காப்படி அரிசி தான் இருந்துச்சு. ஈஸ்வரி இப்படி யோசிச்சா, அடடா, இன்னைக்குன்னு பார்த்து அரிசி வேற இல்லையே, இந்த சாமியாருக்கு எப்படி வயிறார சாப்பாடு போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. ஈஸ்வரி இருக்கிற அரிசியில சாப்பாடு செஞ்சா. பக்கத்து தோட்டத்துல இருந்து நிறைய பழங்களை கொண்டு வந்து சாமியாரோட பசிய போக்குனா. அவளோட மகன் கண்ணனுக்கு அன்னைக்கு அவளால உணவு கொடுக்க முடியல. சாமியார் சாப்பிட்டுட்டு ஈஸ்வரிய ஆசீர்வாதம் செஞ்சாரு. அவரு இப்படி சொன்னாரு, மகளே, என்னோட பசிய போக்குன உமக்கு நான் ஏதாவது செய்யணும். கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? அதுக்கு ஈஸ்வரி இப்படி சொன்னா, வரத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு பணிவடை செய்யல சாமி. கூழோ கஞ்சியோ என் கணவர் கொண்டு வரது எதுவா இருந்தாலும் அது எங்களுக்கு போதும் சாமி அப்படின்னு சொன்னான். உடனே சாமியார், உன் கணவர் என்ன வேலையம்மா செய்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஈஸ்வரி, நாள் பூரா அலைஞ்சு தெரிஞ்சு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு பொம்மை விற்கிறாரு சாமி. அப்படியா, சரி என்று சொன்னவர் அவர் வைத்திருந்த ஒரு பையில இருந்து ஒரு குபேர பொம்மையை எடுத்து ஈஸ்வரி கிட்ட கொடுத்தாரு. அதுக்கு ஈஸ்வரி இப்படி சொன்னா, என்ன சாமி இது வித்தியாசமான பொம்மையா இருக்கே அப்படின்னு கேட்டா. அதுக்கு சாமியார் இப்படி சொன்னார், ஆமாம்மா, இந்த பொம்மையில் ஒரு சிறப்பு இருக்கு. இது குபேர பொம்மை. பொன்னும் பொருளும் பல மடங்கு வைத்திருக்க கூடியவர் தான் இந்த குபேரன். இந்த குபேர பொம்மையை தினமும் உன் கணவன் கொண்டு போகும் பொம்மை குடையில் வைத்து கொண்டு போனால் பல மடங்கு வியாபாரம் பெருகி லாபம் கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் செழிப்பாய் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, என்னதான் பொன்னும் பொருளும் சேர்ந்தாலும் இதே மனதோடு இருக்க வேண்டும், இல்லையென்றால் விபரீதமாகிவிடும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்து கொடுத்தாரு. அதை ஈஸ்வரி பயபக்தியோட வாங்கினா. அன்னைக்கு ராத்திரி ஈஸ்வரி சாமியார் வந்து குபேர பொம்மை கொடுத்த விஷயத்த குப்பன் கிட்ட சொன்னான். அதுக்கு குப்பன் இப்படி சொன்னான், அட என்ன ஈஸ்வரி, ஒரு சாமியார் வந்தாராம், குபேர பொம்மை தந்தாராம், அதனால லாபம் கிடைக்குமா? என்ன சொல்ற நீ? வேற எங்கேயோ இந்த பொம்மைய வாங்கிட்டு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஈஸ்வரி, ஆமா ஆமா, நான் தான் கடைகள்ல போய் இந்த பொம்மைய வாங்கிட்டு வந்து இப்படி கதை சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு லாபம் கிடைக்கணும், நம்ம குடும்பம் முன்னுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா குபேர பொம்மைய உங்க கூட எடுத்துட்டு போங்க, இல்லனா விட்டுடுங்க அப்படின்னு சொன்னான். குப்பனால இத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, நடக்கிறது நடக்கட்டும்னு யோசிச்சுட்டு படுத்தான். அடுத்த நாள் விடிஞ்சுது. குப்பன் வழக்கம் போல வியாபாரத்துக்கு புறப்பட்டான். ராத்திரி ஈஸ்வரி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே ஈஸ்வரியை கூப்பிட்டான். ஈஸ்வரி, ஏபுல்ல ஈஸ்வரி, என்னங்க இவ்வளவு வேகமா கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு குப்பன் இப்படி சொன்னான், உள்ள போய் குபேர பொம்மையை எடுத்துட்டு வா, வியாபாரத்துக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஈஸ்வரி இப்படி சொன்னான், ராத்திரி முழுக்க நம்பாம இருந்தீங்க, இப்ப என்னமோ பொம்மையை எடுத்துட்டு வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு குப்பன் இப்படி சொன்னான், இல்ல புள்ள, நீ சும்மா எதுவும் சொல்ல மாட்டேன்னு தோணுச்சு. அப்படியே சாமியார் வந்து கொடுத்திருந்தாலும் அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொன்னான். உடனே ஈஸ்வரி குபேர பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தா. குப்பன் பொம்மை குடையில வைத்து கொண்டு வியாபாரத்துக்கு போனான். சாமியார் சொன்னது போல அன்னைக்கு வியாபாரம் நல்லாவே இருந்துச்சு. 2 வேளை சாப்பாடு 3 வேளை வயிறார சாப்பிடும்படியா மாறுச்சு. இதனால குப்பனும் ஈஸ்வரியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீடு கட்டி நல்லபடியா வாழ்ந்தாங்க. ஆடம்பரம் கூட கூட குப்பனுக்கு பேராசையும் அதிகமா ஆச்சு. நாம மிகப்பெரிய செல்வந்தரா ஆகிட்டோம்னு ஊர் பெரியவங்க எல்லோரையும் மதிக்காம அலட்சியப்படுத்தினான்.
பசின்னு வரவங்களையும் உதாசீனம் படுத்தினான். குப்பனோட செய்கையை பார்த்த ஈஸ்வரி இப்படி சொன்னான். ஏங்க இப்படி மாறி போயிருக்கீங்க? நாம கஷ்டப்பட்ட காலத்துல ஒழுக்கத்தோட இருந்தீங்க. இப்ப நீங்க நடந்துக்கிற முறைய பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கு குப்பன் இப்படி சொன்னான். எல்லாம் காசு பணம் வந்துட்டா அப்படிதான் ஈஸ்வரி. எனக்கு இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும். ஊர்ல இருக்க எல்லா பெரிய தலைவர்களும் எனக்கு வணங்கி நடக்கணும். அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு பேராசையோடு பேசினான். குப்பன் நடந்துக்கிற முறைய பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே கவலைப்பட்டா. ஒரு நாள் அந்த ஊர்லயே பெரிய வீடு ஏலத்துக்கு போச்சு. இந்த ஊர் பெரியவங்க, பக்கத்து ஊர் பெரியவங்கன்னு எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அதுல குப்பனும் கலந்துக்கிட்டான். அந்த ஏலம் விடப்பட்ட வீடு பெரிய தொகைக்கு ஏலத்துக்கு போச்சு. ஊர் பெரியவங்கெல்லாம் அவ்வளவு பணம் கொடுத்து வாங்க முடியாதுன்னு விலகிக்கிட்டாங்க. ஆனா குப்பன் எல்லாரும் முன்னிலையிலும் இந்த வீடை வாங்கியே ஆகணும்னு பேராசையினால இருந்த எல்லா பணம் நகைய வித்து ஏலத்துல ஜெயிச்சான். அவன் ஏலத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அவன் கிட்ட இருந்த எல்லாம் போயிடுச்சுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவன் புத்திக்கு எட்டுச்சு. வெறும் வீடை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சு இத பத்தி ஈஸ்வரி கிட்ட சொன்னான். ஏங்க ரொம்ப ஆடாதீங்கன்னு அப்பவே சொன்னனே, கேட்டீங்களா? இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறீங்களே. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? கூழோ கஞ்சியோ சாப்பிட்ட காலத்துல கூட மனசுல நிம்மதி இருந்துச்சு. இப்ப பணம் காசுன்னு சேர்ந்து இவரோட பேராசை புத்தினால ஒன்னும் இல்லாம நிக்கிறோமே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. உடனே அங்க சாமியார் வந்து இப்படி சொன்னார். எங்க நிலைமைய பாத்தீங்களா சாமி? இவரோட பேராசை புத்தியால இப்ப நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம் சாமி. அம்மா ஈஸ்வரி, என்னதான் சொத்து சுகம் கிடைத்தாலும் உன்னோட மனசு எந்த விதத்திலையும் மாறல. ஆனா நான் பொம்மையை கொடுக்கும் போதே சொல்லித்தான் கொடுத்தேன். என்னதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் மனம் போற போக்கில் போனால் விபரீதம் ஆகிவிடும் என்று. அது இன்னைக்கு நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. வாய்ப்புங்கிறது ஒரு சில தடவை தான் வாழ்க்கையில கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சும் பேராசை புத்தி என் கண்ணை மறைச்சிடுச்சு சாமி. குப்பனும் ஈஸ்வரியும் ஏலத்துல வாங்கின வீட்டை அந்த ஊர் பெரியவங்களுக்கு சிறிய தொகைக்கு கொடுத்துட்டு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் பொம்மை வியாபாரம் செஞ்சாங்க. பேராசை என்னும் மயக்க நிலையிலிருந்து எவன் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கிறானோ அவனே வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்வான்.